ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா லாங் பிரேக் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் ட்ராவல். ஸோ எல்லாருமே தெரியும் நம்ம 9th சாப்டரில் இருக்கோம் இன்னும். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம க்ளோரிஸ் ஆஃப் லார்ட் ஜெகநாதா பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து 9.31 to 34 கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த 9.34 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகே, இட் இஸ் அ சென்டர் ஆஃப் பகவத்கீதா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பகவத்கீதாவில் 18 சாப்டர் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து எதை பற்றி சொல்லுது? அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்பாரு, கிருஷ்ணர் வந்து கேட்டுட்டு இருப்பாரு அந்த டவுட்ஸ் எல்லாம். இதில் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் எந்த யோகாவை பற்றி சொல்கிறாரு? ஃபர்ஸ்ட் கர்மயோகா, எஸ். நெக்ஸ்ட் 6 சாப்டர் பக்தி பக்தி யோகா, யோகா நெக்ஸ்ட் 6 சாப்டர் லாஸ்ட் 6 சாப்டர் வந்து ஞானம் ஞான யோகா. ஞாயோகா. ஓகேவா? ஞான அப்படின்னா பக்தியை வந்து சென்டரில் சொல்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு கெட் அவர் செல்ஃப், நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் எல்லாமே வரணும் அப்படிங்கிறதுனால அந்த பக்தி யோகா வந்து சென்டரில் சொல்கிறார். எப்பயுமே நம்ம வந்து இந்த ப்ரீஷியஸ் ஜுவல்ஸை வந்து எப்பயுமே அடியில் வைப்போம், கரெக்டாக நடுவில் வைப்போம்ல. ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்குன்னா டாப் இருக்கும், பாட்டம் இருக்கும், ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஜுவல்ஸை வைப்போம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து கர்ம யோகா ஞான யோகாக்கு நடுவில் வந்து பக்தி யோகா சொல்கிறாரு. அந்த பக்தி யோகாவில் த த டாப் மோஸ்ட் பக்தி, ஓகே, ஹீ இஸ் டெல்லிங் இன் த 9.34. ஓகே, இந்த 9.34 வந்து இதே ஸ்லோகா 18 சாப்டர்லேயும் வரும். ஒன்லி லாஸ்ட் லைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் இந்த த ஆல் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பக்தி, ஓகே, அது வந்து இந்த ஸ்லோகாவில் மெயினாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகா. ஓகே, த சென்டர் ஆஃப் த பகவத்கீதாவில் இந்த ஸ்லோகா இருக்குது. ஓகேவா? 700 ஸ்லோகாஸில் வந்து நடுவில் இருக்கிற ஸ்லோகா வந்து இந்த ஸ்லோகா. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இதை வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து எல்லாம் ரிவைஸ் பண்ணுறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டு லாஸ்ட் ரெக்கார்டிங்கில் நீங்கள் எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த ரிவிஷனுக்கு வந்து போகல. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு 6 சாப்டரில் வந்து கர்ம யோகா பற்றி சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அப்சர்விங் த ஆர்மிஸ் இன் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்ரா. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனல் ஸ்லைட்ஸ் பார்த்தோம், அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட் சாப்டரில் வந்து அர்ஜுனர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அந்த இது சொல்கிறேன். ஃபஸ்ட் சாப்டரில் வந்து அர்ஜுனர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து திருதராஷ்டிரா வந்து சஞ்சயாட்ட கேட்குறாரு. ஓகேவா? சஞ்சயாட்ட கேட்கும்போது சஞ்சய் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? என்ன எதுக்காக அசம்பிள் ஆயிருக்காங்க, அவங்க அந்த 5 பேரோட சாரி பாண்டவாஸ் அண்ட் கிருஷ்ணாவோட ஷங்கா பேர் என்ன? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஷங்கர் இது பண்ணுறாங்க. ஹவு விக்ட்ரி இஸ் டுவர்ட்ஸ் பாண்டவாஸ், அதுவுமே நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இவர் வந்து 5 ரீசன்ஸ் சொல்கிறார். யார்? அர்ஜுனர் வந்து ஹீ இஸ் நாட் ஃபைட்டிங் அப்படிங்கிறது. அந்த 5 ரீசன்ஸ் சொல்லிட்டு தென் ஹீ இஸ் சரண்டரிங் டு கிருஷ்ணா இந்த செகண்ட் சாப்டர் அஸ் அ டிசைபிள். ஓகேவா? அந்த அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே சாங்கிய ஃபிலாசபி சொல்கிறாரு, விச் இஸ் நத்திங் பட் அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் பாடி அண்ட் இது சோலோட 30 கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிறாரு. தென் கர்மகாண்டா, சத்ரியா உன்னோட டியூட்டி வந்து ஃபைட்டிங். ஓகேவா? ப்ளீஸ் ஃபைட். நீ வந்து ஃபைட் பண்ணால் வின் பண்ணால் உனக்கு எர்த்லி கிங்டம் கிடைக்கும், லூஸ் பண்ணால் ஹெவன்லி கிங்டம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த இதில் வந்து கர்ம யோகா, அதாவது நிஷ்காம கர்ம யோகா சொன்னார். அதாவது நீ வேலை பாரு, பட் வந்து நீ வந்து இது பண்ணாத, அதாவது அந்த ரியாக்ஷன்லாம் அட்டாச்மெண்ட்டாக இருக்காத அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அது சொன்னோடனே உடனே வந்து அர்ஜுனருக்கு டவுட் வருது. அந்த நிஷ்காம கர்ம யோகா பண்ணுற அந்த யார் சித்த பிரக்ஞா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி உட்காருவாங்க, எப்படி வந்து அவங்கள கேரி பண்ணுவாங்க, அதெல்லாம். ஓகே, அப்போ வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நம்ம இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் ரிவிஷன் பண்ணோம். ஓகேவா? இது செகண்ட் சாப்டர். தென் தேர்ட் சாப்டரில் வந்து கர்ம யோகா பற்றி சொல்கிறாரு. ஃபோர்த் சாப்டரில் டிரான்ஸ்ஜெண்டர் நாலேஜ் பற்றி சொல்கிறார். இப்படியே வந்துட்டே இருக்குது. 9th சாப்டரோட ஹெட்டிங் என்ன? ஜாட வசந்த் மாமா. 9th சாப்டரோட ஹெட்டிங் என்ன?
the most confidential knowledge. அப்படியா? 9th சாப்டரோட ஹெட்டிங் அதான். டிவோஷனல் சர்வீஸ் ஆமா. இல்லையா? இல்ல. ஓகே, வெரி குட். ஓகே. ஸோ த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இப்போ 3rd சாப்டர் வந்து கர்ம யோகா. 4th சாப்டரில் டிரான்ஸ்சென்டல் நாலேஜ் சொல்கிறாரு. த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜை வந்து இங்கே 9th சாப்டர் சொல்கிறாரு. ஓகேவா? 5th சாப்டரில் கர்ம யோகா ஆக்ஷன் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் சொல்கிறாரு. 6th சாப்டரில் வந்து அந்த தியான யோகா எப்படி வந்து இந்த தியானம் பண்ணுறது, யம நியம ஆசனா அந்த இதை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து கர்ம யோகா பற்றி. தென் 7th சாப்டரில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை பற்றி எப்படி தெரியணும், அந்த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட்டை சொல்கிறாரு. அடுத்து 8th சாப்டரில் வந்து அந்த நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிருஷ்ணரை அடையிறது அப்படிங்கிறது. அந்த 8th சாப்டரில் தான் அந்த காலேஜ் மாமேவ வரும். ஓகேவா? இதெல்லாம் வரும். அடுத்து 9th சாப்டரில் வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகே, அங்கே தான் வந்து திஸ் இஸ் ஹவ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா அண்ட் வி வில் கோ டு கிருஷ்ணா அண்ட் அதாவது 7th சாப்டரில் நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட்டை சொல்கிறார். அதாவது எப்படி வந்து கிருஷ்ணரை பற்றி தெரியணும், என்னென்னலாம் கிருஷ்ணரோட இது இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாமே பூமி ரப்போ நல்ல வாயு. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பஞ்சபூதங்கள் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. 8th சாப்டரில் வந்து லிட்டில் மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் வந்து கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். 8th சாப்டரில் வந்து அட்டைனிங் த சுப்ரீம், அந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் கிருஷ்ணரை அடையிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. 9th சாப்டரில் அந்த கிருஷ்ணரை அடையிறதுக்கு ஓகேவா என்ன பண்ணணும், அதாவது டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். அதை தான் வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜை சொல்கிறாரு. ஓகேவா? அந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்லோகா. ஓகே. மன்மனபாவமத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசியுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணः. மன்மனபாவமத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசியுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணः. ஸோ மன்மன பாவம் அத்பக்தோ, மன்மன. ஓகேவா? நம்மளோட மனசு, கரெக்டாக நம்மளோட மைண்டு எல்லாத்தையுமே வந்து ஆல்வேஸ் திங்க் ஆஃப் மீ, என்னை பற்றியே நான் அப்படிங்கிறாரு. யார்? கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும் அப்படின்னு. மத் பக்தோ, என்னோட பக்தனா இரு. ஓகேவா? மத் பக்தோ, பிகம் மை டிவோட்டி. ஓகே. மத் யாஜிமாம், மத் யாஜிமாம்னா ஓகே, யாஜினா ஒர்ஷிப்பர், என்னை வந்து ஒர்ஷிப் பண்ணு. ஓகே. மாம் நமஸ்குரு, எனக்கு வந்து நமஸ்காரம்னா ஆஃபரிங் ஒபீஷியன்சஸ். ஓகேவா? மே நாட் பி லைக் ஓகே, நம்ம நமஸ்காரம் பண்ணுறது லிட்ரலி நமஸ்காரம் பண்ணுறது வந்து ஃபிசிக்கலாக நமஸ்காரம் பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் மென்டலாக. ஓகேவா? அதாவது நம்ம மனசுக்குள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு சில டயத்தில் வந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு கோயிலில் பார்க்குறோம், அப்போ நமஸ்காரம் பண்ண முடியாது. பட் மனசளவில் வந்து கிருஷ்ணா ஐ பே யுவர் ஒபீஷியன்சஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்னோட தண்டவத், என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மனசளவில் பண்ணுறது இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாரு. ஓகே. மாம் ஏவை சசி. ஓகே. ஏவை சசி மீன்ஸ் கம்ப்ளீட்லி we have to we have to know about Krishna and we have to connect with Krishna. யுக்தா இவம், யுக்தா யோகா, யுக்தா அப்படின்னா பீங் அப்சார்ப்டு. ஓகேவா? நம்ம வந்து கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. ஆத்மானம் அப்படி இருக்கும் போது வந்து எப்படி இருக்கணும்னா, ஆத்மானம் நம்ம சோல் வந்து டிவோட்டட் மத் பராயணக, லைக் கடவுளுக்கு டிவோட்டடாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ. ஓகேவா? எப்பயுமே கிருஷ்ணரை வந்து நினச்சிட்டே இருக்கணும். பிகம் மை டிவோட்டி, கிருஷ்ணரோட டிவோட்டியாக இருக்கணும். ஆஃபர் ஒபீஷியன்சஸ் டு மீ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? அண்ட் வர்ஷிப் மீ, அவரை வந்து தொழுதுட்டு இருக்கணும், அதாவது சாமி கும்பிட்டுட்டு இருக்கணும். பீங் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் இன் மீ, ஷுவர்லி யூ வில் கம் டு மீ. ஓகேவா? இப்படி எல்லாம் பண்ணும்போது வந்து ஷுவர்லி கடவுள் வந்து வித்தவுட் எனி டவுட் சொல்கிறாரு. ஷுவர்லி கண்டிப்பாக வந்து யூ வில் கம் டு மீ, கண்டிப்பாக வந்து நீ என்கிட்ட வருவ அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இங்கே இதில் என்ன, இது எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாரு, இதில் எல்லாத்துலேயுமே கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்லோகம் எல்லாத்துலேயுமே கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து அதாவது எப்படி டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாரு.
ஓகேவா? இது எல்லாமே வந்து அண்ட். இட் இஸ் நாட் ஆர். ஆர்னா என்ன? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஓகேவா? இப்ப வந்து எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ. பட் எனக்கு டிவோட்டியா இல்லாம இரு அப்படிங்கிறத சொல்லலாம். எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ அண்ட் பிகம் மை டிவோட்டி அண்ட் ஆஃபர் ஒபிஷியன்சஸ் டு மீ அண்ட் வொர்ஷிப் மீ. எல்லாமே சேர்ந்து வந்தா தான் பக்தி பண்ண முடியும். நம்ம மைண்ட வந்து எங்கேயோ வச்சுட்டு, நம்ம டிவோட்டியா இருந்தா யூஸ் இல்ல. ஓகேவா? நம்ம டிவோட்டியா இருந்துட்டு, வேற யாருக்கோ வந்து நம்மளோட நமஸ்காரத்த பண்ணோம்னா யூஸ் இல்ல. ஓகேவா? நம்ம டிவோட்டியா இருந்துட்டு, இல்லன்னா வந்து நம்ம மைண்ட வந்து கிருஷ்ணர் கனெக்ட் பண்ணிட்டு, வேற யாரையோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஆ யூஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம கோயிலுக்கு போறோம். மைண்ட வந்து அங்க வந்து போய் டிவோட்டியா நம்ம இருக்கோம். பட் மைண்ட் வந்து, ஐயோ! நாளைக்கு நான் வந்து என்ன ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இல்ல அவங்களுக்கு பணம் குடுத்தோமே, அது என்னாச்சு? இல்ல இவங்க என்ன சொல்லப் போறாங்க? இவங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது? அப்படின்னு நம்ம மைண்ட் இருந்துச்சுன்னா, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே. தட் இஸ் நாட் ரியல் பக்தி. ரியல் பக்திங்கிறது, இது எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணணும். அதான் அண்ட் கண்டிஷன். ஓகேவா? இது பிளஸ் இது பிளஸ் இது. ஓகேவா? அதான் தட் இஸ் ரியல் பக்தி. இல்லன்னா, இது மட்டும் பண்ணிட்டு நான் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா, தட் இஸ் நாட் த ரியல் பக்தி. இன்னொன்னு என்னன்னா, பக்திங்கிறது இட் இஸ் நாட் ஓகே. நான் வந்து டிவோட்டி. நான் வந்து கிருஷ்ணர நெனச்சிட்டு இருக்கேன். அதோட மட்டும் இருக்கிறது பக்தி கிடையாது. அதான் பக்திங்கிறதோட டெஃபினிஷன் என்னன்னா, டிவோஷனல் சர்வீஸ். அந்த சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். இட் இஸ் நாட் ஓகே. நான் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு, ஓகே நான் வந்து கிருஷ்ணரோட பக்தன். நான் வந்து கிருஷ்ணரோட டிவோட்டியா இருக்கேன். நான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஆம், கிருஷ்ணர நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணர வந்து நினச்சிட்டு இருக்கேன். கிருஷ்ணருக்கு வந்து ஆ, என்னோட மைண்டில் வந்து நினச்சிட்டே இருக்கேன். அதோட மட்டும் பக்தி இருக்காது. யூ ஹாவ் டு வர்ஷிப் மீ லைக் எ பீயிங் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் இன் மீ. யூ ஹாவ் டு டூ த டிவோஷனல் சர்வீஸ். அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கோம்னா, ஓகே இப்ப நம்ம ஏதாச்சும் ஃபுட்டு குக் பண்றோம்னா, அத வந்து ஃபர்ஸ்ட்டு போகாவா வந்து கடவுளுக்கு வந்து ஆஃபர் பண்ணணும். தட் இஸ் வாட் பக்தி. ஓகே. தட் இஸ் வாட் டிவோஷனல் சர்வீஸ். இப்ப நம்ம வந்து வீட வந்து கோயிலா நினைக்கிறது. பிளஸ் நம்மளோட அ ஹஸ்பண்டோ, இல்ல வந்து பிள்ளைகளோ அவங்கள வந்து தே ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். ஓகே. அப்படிங்கும்போது வந்து எவ்ரிதிங் வி ஆர் கனெக்டிங் டு கிருஷ்ணா. தட் இஸ் வாட் பிகம் பக்தி. ஸோ வாட்டெவர் ஆக்டிவிட்டி வி டூ, ஓகே நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ, அந்த ஆக்டிவிட்டியில கிருஷ்ணரையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா, தென் இட் பிகம்ஸ் பக்தி. யாருக்குனாலும் இதில டவுட் இருக்கா ஏதாச்சும்? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. இது எல்லாத்தையுமே அண்ட் போட்டு நம்ம பண்ணணும். சொல்லு. 33 ಶ್ಲೋಕ ಮೇಲೆ ಪಂಚಕೊಳ್ಬೇಕು ಲೈನ್ 33 ಶ್ಲೋಕ ಉಂಚು ಅರ್ಥ ಹೊಂದಿದೆ 33யா? ಅಂಡ್ 33, 34 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? ಹಾ ಅಂಡ್ ஓகே. 33 வந்து கிம் புனர் பிராமண புண்ணியா பக்தா ராஜஸ் ऋषयसः तथा अनित्यम् असुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम्. How much more this is so of the righteous Brahmanas, the devotees and the saintly kings. Therefore, having come to this temporary miserable world, engage in loving service unto me. How much more this is of. It's not a happy place. ம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். 32ல என்ன சொல்லிடுறாரு? O son of Pritha, those who take shelter in me, though be of lower birth like a woman, Vaishya and Sudras can attain the supreme destination. அதாவது அதுக்கு முன்னாடி ஸ்லோகால என்ன சொல்றாருன்னா, அந்த லோவர் பர்த்ல இருந்தாலுமே வந்து தே கேன் அட்டைன் மை சுப்ரீம் டெஸ்டினேஷன். ஓகேவா? வென் தே ஆர் கனெக்டிங் டு கிருஷ்ணா, வென் தே ஆர் டூயிங் டிவோஷனல் சர்வீஸ். ஸோ அதனால தான் அந்த டிவோட்டிக்கு வந்து அவங்க குலம் அண்ட் என்ன ஜாதி அண்ட் மதம்ல அவங்க வந்து இருந்தாலுமே
they can come to Krishna. ஓகேவா? அதை சொல்றாரு. How much more this is so of the righteous Brahmanas, the devotees and the saintly kings. Therefore, having come to this temporary miserable world, engage in the service of me. ஓகேவா? இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து இட் இஸ் துக்காலயம் அசாஸ்வதம். கரெக்டா? அனித்யம் அசுகம் லோகம். ஓகே, அனித்யம் மீன்ஸ் டெம்பரரி அண்ட் ஃபுல் ஆஃப் மிசரிஸ். ஓகே, சுகம் மீன்ஸ் ஹாப்பினஸ். அசுகம் மீன்ஸ் லைக் ஏ நோ ஹாப்பினஸ். கரெக்டா? நித்தியம்னா எல்லா டைமுமே இருக்கிறது. அநித்தியம்னா இட் இஸ் no permanent thing. Okay, it is temporary. Lokam, this lokam means like in the ulagam. Okay va? The ulagam வந்து அனித்யம் and asukam. There is no happiness and no permanent thing. Everything is temporary. அப்படி வரும்போது வந்து how much முதல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? வைசியாவாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, லோவர் பர்த்தில் இருந்தாலும் சரி, இங்கே வந்து அதோட ஹையர் இதை சொல்கிறாரு. ரைட்டியஸ் பிராமணாஸ். பிராமணாவாக இருந்தாலும் சரி, டிவோட்டியாக இருந்தாலும் சரி, செயின்ட்லி கிங்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இந்த டெம்பரரி மெட்டீரியல் வேர்ல்டில் வந்திருக்கிறதுனால ஒன்லி இன் என்கேஜிங் லவ்விங் டிவோஷன் சர்வீஸ் டு சுப்ரீம் தே கேன் கெட் அவுட் ஆர் தே கேன் கெட் த பெர்மனன்ட் ஹாப்பினஸ். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஓகே வசந்த் மாமா, அர்த்தம். ஓகேவா? there is a difference between temporary and false. Okay, the world is temporary, but there is another world which is eternal. அந்த eternal worldக்கு போகணும்னா, இங்கேருந்து போகணும்னா we have to do devotional service. That is the only way we can get out from this material world. Correct? And See, Arjuna was born in a saintly royal family. To him also the Lord says, ஓகேவா? நீ பிராமணனா இந்த இதில் பிறந்துட்டு நம்ம சொல்லலாம், ஓகேவா, நான் பிராமணன் அதனால வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் மறுஜென்மம் இல்லை அப்படின்னு. நோ, பிராமணனா இருந்தாலுமே, ஏன்னா இந்த இந்த கலியுகத்தில் எவ்ரி ஒன் இஸ் சூத்ரா. ஓகேவா? தெர் இஸ் நோ ரியல் பிராமணா. பிகாஸ் பிராமணனா யாரு? The real Brahmanas work is to teach about the Vedas and the all the scriptures. ஓகேவா? இப்போ மகாபாரதா, ராமாயணா ப்ளஸ் பாகவதம், பகவத்கீதா இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டடி பண்ணி, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணணும். தட் இஸ் அ ரியல் ஒர்க் ஃபார் அ பிராமணா. பட் அப்படி எந்த பிராமணன் வந்து இந்த இன்னைக்கு வந்து இருக்கிற உலகத்தில் செய்கிறாங்க? யாருமே செய்கிறதில்ல. அண்ட் தே ஷுட் நாட் கெட் அட்டாச்ட் ஆர் தே ஷுட் நாட் ஈவன் சம் ப்ரீச்சிங் இருக்குல்ல, அந்த ப்ரீச்சிங் பண்ணும்போதும் வந்து தே ஷுட் நாட் ஆஸ்க் ஃபார் எனி மணி. அவங்களுக்கு வந்து அந்த யார் வந்து அவங்கள்ட்ட படிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து தட்சிணையாக ஏற்றுக்கிறணும். தட் இஸ் அ ரியல் கேரக்டர் ஆஃப் பிராமணா. பட் இந்த உலகத்தில் வந்து யாருமே அப்படி பிராமணா வர இருக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ தோ வி பார்ன் இன் அ பிராமணிக் ஃபேமிலி, வி குட் நாட் பி கால்ட் அஸ் அ ரியல் பிராமணா பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் த ரைட் ஒர்க் அலோகேட்டட் ஃபார் அ பிராமணா. ஓகே, ஸோ அதனால தான் இந்த கலியுகத்தில் வந்து எல்லாருமே வந்து சூத்ரா மட்டும்தான். ஓகேவா? ஒன்லி ஹூ இஸ் கனெக்டட் வித் கிருஷ்ணா, அந்த 9.34 சொல்கிறதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கேன் பி கால்ட் அஸ் அ வைஷ்ணவா. ஓகேவா? who can be called as a devotee. So Vaishnava is a topmost position, like a better than Brahmana, because Vaishnava is the devotee of the Lord. Okay, he dedicate his life to the Lord அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அர்ஜுனா ராயல் ஃபேமிலியில் பிறந்தாலுமே கடவுள் அவர்கிட்ட சொல்கிறாரு, டேக் டு மை டிவோஷன் சர்வீஸ் அண்ட் கம் குயிக்லி பேக் டு காட் பேக் ஹோம். No one should remain in this temporary world full as it is with miseries. ஓகேவா? Everyone should attach himself to the bosom of the supreme personality of Godhead so that he can be eternally happy. ஓகேவா? நம்மளுக்கு அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் வேணும்னா, இந்த சுகம் வேணும், அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் வேணும்னா we have to go back to the spiritual world. நம்ம வந்து அந்த ஆன்மீக உலகத்துக்கு போகணும். அந்த ஆன்மீக உலகத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த 9.34 என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை செய்கிறோம். ஓகேவா? அதனால தான் இந்த 9.34 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்லோகா, பட்
நம்மளுக்கு எதையுமே சிம்பிளாக கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து அதை மறந்துடுவோம், அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் வருது. அது கஷ்டம் வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகேவா, நீ வந்து இந்த கஷ்டம் போகணுன்னா ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ, என்ன நம்ம என்ன நினைப்போம், ஓகேவா, ஏதாச்சும் ஒரு பெரிய பூஜை பண்ண சொல்லுவார், அப்படின்னா தான் இந்த கஷ்டம் போகும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த ஒரு சின்ன ஒரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த சேன் பண்ணுறதோட பலன் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம வந்து எப்படி இந்த சேன் பண்ணுறதுனால வந்து இது போயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற அந்த அறியாமை, இக்னோரன்ஸ். ஓகே. ம். ஸோ த டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட் இஸ் த ஒன்லி ப்ராசஸ் பை விச் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல் கிளாஸஸ் ஆஃப் மென் கேன் பி சால்வ். இப்போ தான் நான் சொன்னேன். தட் இஸ் த டிவோஷனல் சர்வீஸ் இஸ் த ஒன்லி ப்ராசஸ். தேர் இஸ் நோ அதர் ப்ராசஸ். அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு ஒரு இது இருக்கு. ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தி கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி கதிரன்யதா. ஓகே. இது நான் சொல்லல, ஸ்கிரிப்சர் சொல்லுது. ஓகேவா? ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம். அதாவது ஹரேர் நாமா, அந்த ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற மந்த்ரா திரும்ப இன்னொரு தடவை சொல்றாரு. ஹரேர் நாமா, திரும்ப இன்னொரு தடவை ஹரேர் நாமா. இந்த 3 ஹரேர் நாம, ஹரேர் நாம, ஹரேர் நாமைவ கேவலம். அந்த மந்திரம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆ, ஒரே வே. ஓகேவா? ஆ கலோ நாஸ்தி, ஏவ நாஸ்தி, ஏவ நாஸ்தி கதிரன்யதா. கதிரன்யதான்னா அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. டு ரிமூவ் த மிசரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. நம்மளோட துக்கத்தெல்லாம் போக்குறதுக்கு இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மகா மந்த்ரா அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் நார்மல் மந்த்ரா, இட் இஸ் அ மகா மந்த்ரா. பிகாஸ் அதர் மந்த்ராஸை வந்து சேன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ் தேவை. இப்போ காயத்ரி மந்திரம் சேன் பண்ணணும்னா நம்ம வந்து குளிச்சுட்டு ரொம்ப பியூராக இருக்கணும். அது கடவுள் முன்னாடி தான் போய் நம்ம நின்று சேன் பண்ணணும். கரெக்டாக? பட் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சேன் பண்ணுறதுக்கு ஈவன் வென் வி ஆர் இன் டாய்லெட் ஆர் வென் வி ஆர் ஸ்லீப்பிங், வென் வி ஆர் குக்கிங், வென் வி ஆர் கிளீனிங் த ரூம், ஓகேவா, வென் வி ஆர் ட்ராவலிங், எனி time and every time, okay, we can chant Hare Krishna Mahamantra because it is pure. It is only pure, like, okay, all the other things are impure. ஓகேவா? அது வந்து நம்மளை வந்து பியூரிட்டி பண்ணணும், நம்மளை வந்து சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது. அதனால தான் த டிவோஷனல் சர்வீஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டிவோஷனல் சர்வீஸ் டு த சுப்ரீம் லார்டு, டிவோஷனல் சர்வீஸ் டு நாட் எனி அதர் லார்டு. ஓகேவா? சுப்ரீம் லார்டு. ஏன் வந்து கிருஷ்ணரை வந்து சுப்ரீம் லார்டு அப்படிங்கிறோம், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு? வை ஒன்லி கிருஷ்ணா கேன் பி கால்ட் அஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்? யார் சொல்கிறேன்னு பார்ப்போம். அது ஃபோர்த் சொல்லுவீங்களண்ணா, அதனால. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, யா. ஸோ ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசாஸ்ரியக ஞான வைராகிய யோச்சைவ சன்னம்பாக இதுங்கன சன்னம்பாக. அதாவது ஃபோர்ஸ், ஃபேம், ஒப்புலன்ஸ், ரெனன்சியேஷன், பி பியூட்டி, தென் இ எஜுகேஷன் நாலேஜ், எஸ் ஸ்ட்ரென்த். இந்த ஆறுமே யார்கிட்ட ஃபுல்லாக எப்பயுமே இருக்கோ அவங்க மட்டும்தான் தே கேன் பி கால்ட் அஸ் பகவான். அந்த பகவான்கிறது ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. ஓகேவா? only for Lord Sri Krishna because he has all these things full in quality and all the time. That is the reason only Krishna can be called as only Krishna or மட்டும்தான் வந்து நம்ம supreme personality of Godhead. Okay, it is not God, it is Godhead. ஏன்னா மற்றதெல்லாம் மற்றவங்கெல்லாம் வந்து டெமிகாட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு விநாயகர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சிவன் எடுத்துக்கிறோம், லக்ஷ்மி தேவி ஆர் சரஸ்வதி தேவி, இவங்க எல்லாம் வந்து தே ஆர் பர்டிகுலர் டு அ டிபார்ட்மெண்ட். ஓகேவா? தே ஆர் கால்ட் அஸ் அ டெமிகாட். ஸோ தட் டசன்ட் மீன் தட் ஓகே நம்ம வந்து இந்த டெமிகாடை வந்து கும்பிடக்கூடாது, இல்லை டெமிகாடை வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. நோ நோ, டெமிகாடை கும்பிடணும். ஆனால் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா நாட்
தட் பர்ட்டிகுலர் இப்போ சரஸ்வதிட்ட போய் எஜுகேஷன் கேட்குறது பதிலாக ப்ளீஸ் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் கொடுங்க, கிருஷ்ணரோட பக்தியை கொடுங்க அப்படிங்கிறத கேட்கணும். விநாயகர்கிட்ட போயும் கிருஷ்ணரோட பக்தியை தாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ அது முக்கியம். த டிவோஷன் சர்வீஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். யாருக்கு டிவோஷன் சர்வீஸ் பண்ணும்? டு த சுப்ரீம் லார்ட் இஸ் த ஒன்லி ப்ராசஸ். அதுதான், அது ஒன்று மட்டும்தான் ப்ராசஸ் பை விச் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் all classes, எல்லா ப்ராப்ளம் ஃபார் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பி சால்வ்டு. எவ்ரி ஒன் ஷுட் தேர்ஃபோர் டேக் டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அண்ட் மேக் ஹிஸ் லைஃப் பர்ஃபெக்ட். ஸோ நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? வி ஹாவ் டு டூ த டிவோஷனல் சர்வீஸ் அண்ட் வி ஹாவ் டு கோ பேக் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வேர் வி பிலாங் டு. ஓகே, அதுதான் மெயின். புரிஞ்சதா? பூஜை புரிஞ்சதா? புரிஞ்சது வசந்த் மாமா. ஸோ இந்த 9.34ம் அதே தான். ஓகேவா? மன்மனபாவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைசசி யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணக. இதே இது வந்து 18 சாப்டர்லேயும் வரும். அது வந்து மன்மனபாவ மத்பக்தோ மத்யாஜ்மாம் நமஸ்குரு மாமேவே சத்தியம் த பிரதிஜனே பிரியோசிமே அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து யுக்தைவம் ஆத்மனக மத் பராயணக அப்படிங்கிறாரு. ஸோ எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ, பிகம் மை டிவோட்டி, ஆஃபர் ஒபீஷியன்சஸ் டு மீ, ஒர்ஷிப் மீ, become being completely absorbed in me, you will come back to me. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். பட் நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைச்சா அதை வந்து ரொம்ப ஈஸியாக இக்னோர் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? கரெக்டாக? ஸோ த வேல்யூ ஆஃப் ஹரே கிருஷ்ணா மகாமந்த்ரா ஆர் ரீடிங் ஒன் லைன் ஆஃப் பகவத்கீதா ஆர் பாகவதம், அதோட பெனிஃபிட் எவ்வளவு அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து ஒரு கோதானம் பண்ணுறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும், எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்னு தெரியும். கரெக்டாக எல்லாருக்குமே நம்ம ஒரு பசுமாடை வந்து தானம் பண்ணுறது, அப்படி வந்து ஒரு 60,000 பசுமாடு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த பசுமாடெல்லாம் எப்படி இருக்குன்னா, அது வந்து பால் கறந்தா ஒவ்வொரு பசுமாடும் வந்து ஒரு 100 லிட்டர் பால் கறக்கும். ஓகேவா? அதாவது வித்தவுட் எனி மெஷர்மெண்ட் அது கறந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு பசுமாடு. அது வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸான பசுமாடு. ஓகேவா? அந்த பசுமாடை சும்மா ஒன்றும் இது பண்ணல. அதை எப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு மேலே வந்து சில்கி கிளாத்து, அதாவது நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் பட்டு சாரி, ஓகேவா, பியூர் பட்டு, அதை எடுத்து அந்த பசுமாடு மேலே வந்து போர்த்தியிருக்காங்க. அதோட அந்த கொம்பை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா, வைர வைடூரியம். ஓகேவா? அதாவது நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு மதிப்பிட முடியாத வைர வைடூரியமான பசு அந்த டைமண்ட்ஸு அதால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ம். அதோட காலையும் சரி, அதோட கொம்பையும் சரி. அப்படிப்பட்ட பசுமாடு 60,000 பசுமாடை நீங்கள் தானம் பண்ணால் எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ, ஓகேவா, அதை விட அதிகமான புண்ணியம் வந்து எப்போ கிடைக்கும்னா, ஒன் லைன் ஆஃப் பகவத்கீதா ஆர் ஒன் லைன் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். ஓகேவா? அந்த ஒன் லைன் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும்போது, ஓகேவா, வி வில் கெட் தட் பெனிஃபிட். அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஒரு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறதே வந்து அவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து நானா அஸ்யூம் பண்ணி சொல்கிறது இல்லை. இது வந்து பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த எல்லாருக்குமே தெரியல அந்த பாகவத மகாத்மியம் யார் அப்படின்னு. துந்துகாரி, ஆஹ், ஆத்மதேவ், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? யா வசந்த் மாமா. கோகர்ணா, கோகர்ணா அதெல்லாம் தெரியும்ல. கோகர்ணா ಗೋಕರ್ಣವಾ? ಕೂಡ ಒಂದ್ಸರಿ ಪನ್ಲೆ ನನಗೆ ನಾನು ನಾನು ಅಂದಿದ್ದಿ. ஓகே, ஃபைன், ஓகே. இந்த பாகவத மகாத்மியத்தில் அது வந்து மெயினாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ ஸோ இதெல்லாம் வந்து நானாக என்னோட அசம்ஷனில் சொல்கிறதில்ல. இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் பாகவத மகாத்மியா. இப்படி வந்து நம்ம வந்து ஒரு லைன் ஆஃப் பகவத்கீதா ஆர் பாகவதம் படித்தோன்னா நம்மளுக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அதாவது இந்த 60,000 பசுமாடை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணால்
எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அதை விட புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒன் டைம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொன்னாலோ இல்லை ஒரு லைன் ஆஃப் பகவத்கீதா இல்லைன்னா பாகவதம் படித்தாலோ ஓகேவா அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அந்த துந்துலி துந்துகாரி அப்படிங்கிறதோட கதையை சொல்கிறேன் இப்போ. ஆ அதான் அதான் ஆமாம் அது பாகவத மகாத்மியம் ஓகேவா. அதாவது பாகவதத்தை கேட்கறதுக்கு வை வி ஷுட் ஹியர் அப்படிங்கிறது ஓகேவா. எதுக்கு வந்து பாகவதத்தை கேட்கறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ ஆத்மதேவ் அவரோட ஒய்ஃப் வந்து துந்துலியா. ம் கரெக்டா. ம் ஸோ இது வந்து யார் நேரேட் பண்ணுறாங்கன்னா சனத்குமாரா அப்படிங்கிறவர் வந்து நேரேட் பண்ணுறாரு ஓகேவா பகவதத்தோட இதை. ஸோ என்னன்னா அதாவது பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறதுல இது வருது ஓகேவா. அதில் என்னென்னா சனத்குமாரை வந்து நேரேட் பண்ணுறாரு. கேட்குறவங்களுக்கு வந்து ஏன் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை ரொம்ப ஆம், ரொம்ப வந்து அட்டன்டிவாக கேட்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு ஓகேவா. அப்போ வந்து என்னென்னா ஆத்மதேவ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் ஓகேவா. ஆத்மதேவுங்கிறவர் வந்து வெளியில் வேறு வேறு ஊருக்கு போயிட்டு வரவர். அவர் வந்து ரொம்ப டிவோஷனலில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டிவோஷன் சர்வீஸ் பண்ணுறவர் ஓகேவா. அவரோட ஒய்ஃப் வந்து பேர் வந்து துந்துலி அப்படின்னு ஓகேவா. துந்துலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ துந்துலி வந்து அவளுக்கு வந்து ஓகே பியூட்டி தான் மெயின் இதாயிருது ஓகே. ரொம்ப வந்து இதே பண்ணுறதில்ல ஏன்னா டிவோஷனல் சர்வீஸே பண்ணுறதில்ல. இப்போ ஆத்மதேவ் வந்து தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் போய் ஒரு ஒரு நிறைய நாள் அவங்களுக்கு 2 பேருக்குமே குழந்தை இல்லை. அப்போ வந்து ஒரு ஆத்மதேவ் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது வந்து ஒரு சாமியார்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு பழத்தை வாங்கிட்டு வராரு ஓகேவா. அந்த பழத்தை வந்து உடனே வந்து துந்துலிட்ட வந்து சாப்பிட சொல்கிறாரு ஓகேவா. இந்த மாதிரி சாப்பிடும் போது வந்து யூ வில் கெட் ப்ரெக்னென்ட் ஓகேவா. யூ வில் கெட் த ப்ராப்பர். ஹலோ கேக்குது ஆ ஸோ கேக்குதுண்ணா. இந்த இந்த துந்துலி துந்துகாரியோட கதை வந்து எது கேட்கணும் அப்படின்னா வை வி நீட் டு ஹியர் அட்டன்டிவ்லி ஓகேவா. இந்த பகவத்கீதாலையும் ஒரு ஸ்லோகால கிருஷ்ணர் சொல்லுவார் ப்ளீஸ் ஹியர் அட்டன்டிவ்லின்னு. எந்த சாப்டர்ல வரும்? யார் சொல்றா கரெக்டா பார்ப்போம். சாப்டர் 6 சாப்டர் 6ஆ 7ஆ? when he is going to start the bhakti yoga which is chapter 7 okay. சாப்டர் 6 no chapter 7 7.1 no first 6 chapters are karma yoga alla. ஓகே 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 தட்ஸ்ருணு அப்படிங்கிறாருல தட்ஸ்ருணு அப்படிங்கிறாருல கரெக்டா. 7.1 ஓகே அங்கே தான் சொல்கிறாரு தஷ்ருணு அப்படிங்கிறாரு கரெக்டா. தஷ்ருணுனா ப்ளீஸ் ஹியர் அட்டன்டிவ்லி. இது வரைக்கும் அவங்க பேசிகிட்டே தான் இருக்காங்க ஓகேவா. அங்கே வந்து ஸ்ரீ பகவான் வாச்ச மயா சக்த மன பார்த்தக யோகம் யுஞ்சான் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞானசி தஷ்ருணு. தஷ்ருன்னா ட்ரை டு ஹியர் ஓகே அட்டன்டிவ்லி. அதுதான் மெயின் ஓகே. ஸோ ஸ்ரீ பகவான் வந்து அந்த இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் பக்தி யோகா சொல்லும் போது வந்து தஷ்ருணு அப்படிங்கிறாரு. தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. அந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஹியரிங்க்கு தென் டு டூ த டிவோஷன் சர்வீஸ் அதை தான் இந்த இந்த ஆத்மதேவ் பாஸ் டைமில் பார்க்க போகிறோம். ஸோ ஆத்மதேவ் வந்து அந்த பழத்தை வந்து துந்துலி கொடுக்குறாரு ஓகேவா. துந்துலி வந்து தனக்கு வந்து
பியூட்டி போயிரும். இப்போ வந்து இத சாப்பிட்டுட்டு நம்ம பிரெக்னன்ட் ஆனோம்னா பியூட்டி போயிரும் அப்படிங்கிறதுல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து அவங்களோட தங்கச்சிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க தங்கச்சி வந்து ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்காப்புல. ஓகேவா? ஸோ, அ 2 மாசமோ, 3 மாசமோ பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, உடனே தங்கச்சி வந்து என்ன சொல்றான்னா, "ஓகே, எனக்கு வந்து சரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த பழத்த வந்து நீ வெளியில இருக்கிற மாட்டுக்கு குடுத்துடு. ஓகேவா? அ அந்த ஃப்ரூட்ஸ வந்து மாட்டுக்கு குடுத்துடு. ஓகேவா? அதான். நீ வெளியில போட்டுரு. மா மா மாடு சாப்பிட்டுக்கிறட்டும். ஓகேவா? நான் வந்து எனக்கும் வந்து குழந்த மெயின்டெயின் பண்றதுக்கெல்லாம் எனக்கு முடியாது. ஸோ, என் குழந்தைய வந்து நான் உனக்கு தந்துடுறேன். ஓகேவா? நீ வந்து அதுவரைக்கும் பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சுக்க. ஓகேவா? அந்த குழந்தைய வந்து நான் உனக்கு தந்துடுறேன். அந்த குழந்தைய நீ உன்னோட குழந்தையா வந்து ஆத்மதேவுக்கு சொல்லிரு. ஓகேவா? ஏன்னா ஆத்மதேவ் வந்து வெளியில மேக்ஸிமம் போயிட்டு இருக்கிறதுனால, மேக்ஸிமம் வீட்ல இருக்க மாட்டாரு. அதனால வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவோம் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஓகே. உடனே என்ன ஆகுதுன்னா ஆ துந்துலியோட தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து ம தன்னோட குழந்தையா துந்துலி வந்து ஆத்மதேவட்ட காமிக்கிறா. ஓகேவா? அந்த அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, துந்துகாரி அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஓகேவா? துந்துகாரி அப்படின்னு. அதே டயத்துல வெளியில வந்து அவங்க போட்ட அந்த பழத்த சாப்பிட்டுட்டு, அந்த பசுமாடு வந்து ஒரு அ ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த் குடுக்குறாப்புல. ஓகேவா? அது வந்து அ சின்ஸ் பசுமாடு குடுத்ததுனால, பசுமாடும் பிளஸ் மனுஷனோட உருவமாவும் வருது. ஓகேவா? அவங்க பேர் வந்து பசுமாடோட காதல். அதனால தான் ஆ கோகர்ணான்னு வருது. பசுமாடோட காது வந்து அவருக்கு வந்து இது வருது. அதனால தான் அவர் பேர் வந்து கோகர்ணா அப்டின்ட்டு. கோன்னா பசு. ஓகேவா? அந்த அந்த காது வந்து பசு மாதிரி வந்துருது. அதனால தான் அவர் பேர் வந்து கோகர்ணா. ஸோ, கோகர்ணா வந்து எப்பயுமே டிவோஷனல் சர்வீஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஓகேவா? எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ப்ராப்பர் வே ஆஃப் அ டூயிங் த டிவோஷனல் சர்வீஸ். அதே டயத்துல துந்துகாரி வந்து அ எல்லா விதமான தப்பான ஆக்டிவிட்டியும் பண்றாரு. ஓகேவா? ப்ராஸ்டிடியூட்ட போறது, அடுத்தவங்கள கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்கள வந்து அ இது பண்றது, எல்லாமே தப்பான வேலைகள் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஊர்ல எல்லாத்தையும் திட்டு வருது. ஓகேவா? ஆத்மதேவ் வந்து என்ன பண்றது அப்படின்னு அவருக்கும் தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு டயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஈவன் அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறாரு. ஓகேவா? எல்லா டைமே வந்து ஃபுல்லா போதையில இருக்கிறது, பெண்ணுகளோட இருக்கிறது அப்படின்னு ரொம்ப தப்பான வேலைகள் பண்ணிட்டு, லாஸ்ட்ல வந்து என்ன பண்றாருன்னா, பணத்துக்காக வந்து அ தன்னோட அம்மாவையே கொன்னுடுறாரு. ஓகேவா? துந்துலியவே கொன்னுடுறாரு. ஓகேவா? கொன்னுட்டு அ அந்த ப்ராஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா, அ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த துந்துகாரிய கொன்றுறாங்க. ஓகேவா? துந்துகாரிய கொன்ன உடனே துந்துகாரி வந்து அ அதோட ஆவி வந்து வருது. வந்து ஆத்மதேவ்ட்ட வருது. ஓகேவா? ஆத்மதேவ்ட்ட வந்து பேசுது. சாரி நாட் ஆத்மதேவ். கோகர்ணாட்ட வர்றாங்க. ஓகேவா? கோகர்ணாட்ட வந்து அ இப்ப புரியுதா? எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் புரியுதா? கன்ஃப்யூஸ் பண்றேன் ரொம்ப. புரியுது. என்ன புரியுது சொல்லு? கரெக்டா சொன்னமா? அண்ணே, அவன் வந்து அவங்க அம்மாவ கொன்னுட்டியான். துந்துகாரி. துந்துக்காரிய கொன்னுட்டான். துந்துலிய கொன்னுட்டியான். துந்துக்காரிய கரெக்ட்டு. வந்துட்டு ஆ. என்னையவே நீ கன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் புரிஞ்ச கதையையும். சொல்லு. அவ கெட்டவ இருந்தால, அவ வந்து அவங்க அம்மா இன்னொருத்த துந்துக்காரியையும் கொன்னுட்டா. துந்துக்காரியோட ஆவி வந்துட்டு கோகர்ணட்ட போய் சொல்லுது. கோகர்ணாட்ட போய் சொல்லும்போது வந்து கோகர்ணா வந்து அதுக்கு துந்துகாரி இல்ல, துந்திலி. இல்ல, இல்ல, இல்ல. துந்துகாரி தான். துந்துகாரி தான் பையன். துந்துலி வந்து ஒய்ஃப் ஆத்மதேவோட ஒய்ஃப். ஆத்மதேவ் ஆமா. ஆத்மதேவ் துந்துலி. ஓகேவா? துந்துகாரி வந்து பையன். இன்னொரு பையன் வந்து கோகர்ணா. ஓகேவா? அந்த துந்துகாரி வந்து துந்துலிய கொன்னுடுறான். ஓகேவா? கொன்னோனயும் அந்த ப்ராஸ்டியூட்ஸ் வந்து துந்துகாரியவும் கொன்றுறாங்க. அந்த துந்துகாரியோட ஆ சோல் வந்து அந்த எது ம ஆவி வந்து போய் இப்ப கோகர்ணாட்ட சொல்லுது. சபிதா கரெக்ட்டா சொல்லியிருக்கா. ஓகேவா? பூஜை இப்ப புரிஞ்சதா? துந்துக்காரியோட சைல்டு வந்து எப்படி போகுது? துந்துலி தானே போவா. இல்ல, இல்ல, இல்ல. நீங்க துந்துக்காரியையும் துந்துக்காரி கொன்னுடுறாங்க. வந்து துந்துக்காரி வந்து துந்துலிய கொன்னுடுறாங்க. கரெக்ட்டா? பையன் வந்து அப்பாவ அம்மாவும் கொன்னுடுறான். போயிட்டு ஆமா. அம்மாவ. பையன் வந்து அம்மாவ ஆ, கொன்னுடுறான். ஓகேவா? கொன்னுட்டு அதுக்கடுத்து வந்து அந்த ப்ராஸ்டியூட்ஸ் இருக்காங்கல்ல, ஆ. அவங்க வந்து அந்த பையனையே கொன்னுடுறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. துந்துக்காரியவே கொன்னுடுறாங்க. அப்ப வந்து துந்துகாரியோட அந்த ஆவி ஓகே, வந்து ஓகே, ஓகே. கோகர்ணாட்ட போகுது. ஓகேவா? அந்த கோகர்ணாட்ட போனோனயும், கோகர்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகேவா? நான்
எனக்கு வேற எந்த வழியுமே தெரியல. ஓகே. அப்போ வந்து நான் ஒரு இது பண்றேன். அதாவது ஆ நான் வந்து ஒரு பாகவத சப்தாகம் நடத்துறேன். ஓகேவா? ஆம் ஒரு 7 நாள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்த படிக்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து ஆ எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். எல்லா பெரிய பெரிய ஆச்சாரியாஸ் எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடுறேன். உன்னையும் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாம்பு பேம்பூ ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, பேம்பூ ஸ்டிக்ஸ்ல வந்து 7 ஓட்டைகள் 7 கயிறு கட்டுறேன். ஆ 7 கயிறு கட்டுறேன். 7 கயிறு இப்ப நீ கட்டுறேன். இதுல அப்படியே எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நீ கேட்டுட்டு, ஆ நீ விடு ஸ்ரீமத் பாகவதத்த விடு மேல ஸ்ரீமத் பாகவதத்த கேட்டுட்டு, ஆ அத வந்து ரியலைஸ் பண்ணும்போது, கைக்கு எனக்கு எட்டாது. நீ நீ ரியலா வந்து ரியலைஸ் பண்ணன்னா, உனக்கு வந்து அந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து ஆ இது போகும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நீ ஹியர் பண்ணும்போது வந்து, ஆ அந்த போயிருச்சு. ஒவ்வொரு நாளும் ஹியர் பண்ணும்போது வந்து, அந்த ஒவ்வொரு நாட் வந்து விட அதாவது அந்த நாட் வந்து அவுந்துரணும். அப்டின்னா, நீ வந்து ப்ராப்பரா ரியலைஸ் பண்ணியிருக்க அப்டின்னு அர்த்தம். அப்டின்ட்டு அந்த பாகவத சப்தாகத்த வந்து சப்தாகம்னா என்ன? 7 டேஸ் ஓகேவா? அந்த 7 டேஸ்க்கு வந்து அரேஞ்ச்மென்ட் பண்றாரு. எல்லாருமே வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு துந்துகாரியும் வந்து அந்த ஒரு மூங்கில் பேம்பூ ஸ்டிக்ல வந்து அடைச்சிடுறாங்க. ஓகேவா? அடைச்சிட்டு 7 நாட் போட்டு வச்சுடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்ரீமத் பாகவதர் சொல்றாரு. யாரு? கோகர்ணா சொல்றாரு. துந்துகாரியோட அ ரியலைசேஷன் ப்ராப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாட் வந்து கலண்டுறது. ஓகேவா? 2ண்ட் நாள் முடியுது பாகவதம் சப்தாகம். ஓகேவா? 2ண்ட் நாள் வந்து 2ண்ட் நாட் வந்து கலண்டுறது. 3rd நாள் இதே மாதிரி இதாயி 7th நம்ம டே இது வரைக்கும் 7th டே சொல்லி முடியும்போது வந்து, அந்த 7th டே வந்து அந்த நாட்டு கலந்துட்டு, உடனே வந்து அந்த மேலருந்து அ என்ன சொல்றது? வைகுண்டத்திலருந்து விமானம் வருது. ஓகேவா? அந்த துந்துகாரிய கேரி பண்றதுக்கு. இது எல்லாம் வந்து மத்த எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த வைகுண்டத்திலருந்து அந்த ம அ விஷ்ணு தூதர்கள் எல்லாருமே வந்து அந்த துந்துகாரியோட சோல வந்து கூட்டுட்டு போறாங்க. ஓகேவா? கூட்டுட்டு போனோனயும் எல்லாருக்குமே ஆச்சரியம். ஓகேவா? எப்படி வந்து வைகுண்டத்திலருந்து வந்த அந்த விஷ்ணு தூதர்கள் ஒன்லி துந்துகாரியோட சோல மட்டுமே கூட்டுட்டு போறாங்க. ஆ கோகர்ணா நீங்க வந்து அந்த பாகவதத்த சொல்லியிருக்கீங்க. நாங்கலாம் கேட்டுருக்கோம். பட் நம்ம யாருக்குமே வந்து விஷ்ணு தூதர்கள் வரல அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. உடனே வந்து அப்ப ஆத்மதேவர் சொல்றாரு, துந்துகாரி வந்து தனக்கு இதுதான் லைஃபு. வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னு சொல்லி அந்த ஹியரிங் வந்து ஃபுல் அட்டென்டிவ், ஃபுல் ஃப்ளெட்ஜோட ஹியர் பண்ணதுனால, even though the coming so many ஆ mistakes. அ ஈவன் தோ அவர் வந்து நெறைய தப்புகள் பண்ணியிருந்தாலுமே, அந்த சின்ஸ் எல்லாமே வந்து ஆ ரிமூவ் ஆயிருச்சு. ஒன்லி ஹி காட் த பெனிஃபிட் ஆஃப் ஹியரிங். அந்த ஃபுல் அட்டென்டிவ் ஹியரிங் பண்ணதுனால வந்து அந்த தர்ஷுனு ப்ராப்பரா ஹியர் பண்ணதுனால, ஐயோ! நான் பண்ண தப்பெல்லாம் ஆ மன்னிச்சுக்கங்க கிருஷ்ணா, ஓகேவா? எனக்கு வந்து வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியரிங் பண்ணதுனால, ஹி காட் த பெனிஃபிட். சாரி கோகர்ணாக்கும் சரி, மத்த எல்லா டிவோட்டீஸ் ஹியர் பண்ணவங்களுக்கும், Life தே and soul கேட்டது. தே ஆர் நாட் டேக்கன் அஸ் லைக் எ லைஃப் அண்ட் சோல். தே ஜஸ்ட் ஓகே ஒன் அனதர் லெக்சர். ஒன் அனதர் சத்சங் அப்படின்னு வந்து அவங்க ஹியர் பண்ணாங்க. தட் இஸ் த ரீசன் தே ஆர் நாட் கெட்டிங் த பெனிஃபிட் அப்படின்னு ஆ ஒரு பாடம் வருது. ஓகேவா? தட் இஸ் த ரீசன் வாட்டெவர் சிச்சுவேஷன் வி ஆர் இன் பகவத்கீதா கிளாஸோ, இல்ல பாகவதம் கிளாஸோ அட்டெண்ட் பண்ணும்போது வந்து, திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டூ கிவ் மீ த லைஃப் சேஞ்சிங் லெசன். இது வந்து எனக்கு வந்து என்னோட லைஃப்பயே மாத்தப் போது அப்படின்னு நெனச்சு, யாரு ஹியர் பண்றாங்களோ, யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க லைஃப்ல, தென் தே கெட் த ஃபுல் பெனிஃபிட், ஃபுல் பிளெஸ்ஸிங், ஃபுல் மெர்சி அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த இத எப்ப சொல்லுவாங்கன்னா, பாகவத மகாத்மியம். பாகவதம் இந்த 7 டேஸ் சப்தாகம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்த சொல்லுவாங்க. சோ தட் எவ்ரிஒன் இஸ் அட்டென்டிவ்லி ஹியரிங் ஸ்ரீமத் பாகவதம். அந்த துஷ்யந்த் ஸ்ரீதரோட 7 டேஸ் பாகவதத்திலயும் இந்த பாகவத மகாத்மியத்த சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ நம்ம நம்ம வந்து இத பல தடவ ஹியர் பண்ணியிருப்போம். பட் நம்மளோட மைண்ட் வந்து இட் இஸ் வெரி
டெம்பரரி. ஓகேவா? நம்ம எல்லாத்தையுமே மறந்துருவோம். தேவையில்லாதத நெறைய நெனச்சு வைப்போம். ஓகேவா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சபிதா என்ன சொன்னாங்கிறது அபிநயாக்கு தெரியும். ஓகேவா? என்ன தப்பு சொன்னா? அவ என்ன ம மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு. பட் இந்த மாதிரி மெயினான அ ஸ்ரீமத் பாகவதமோ, பகவத்கீதாவோ வந்து நம்மளுக்கு ரிமெம்பரன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து மெனி டைம்ஸ் மறந்துருவோம். ஸோ, அத வந்து இம்பார்ட்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறாங்க. அதில தான் இந்த மாதிரி வந்து அட்டென்டிவா ஹியர் பண்ணணும். லைஃப் அண்ட் சோல் இதுதான் எனக்கு அ ஒரே அ என்ன சொல்றது? ஒரே ரக்ஷிதா என்ன வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்லேருந்து விடுவிக்க போற ஒரே ஆயுதம் வந்து இந்த பாகவதம், பகவத்கீதா மட்டும் தான். இந்த ஹரே கிருஷ்ணா மந்த்ரா மட்டும் தான். அப்படின்னு சொல்லி யார் வந்து டிவோஷன் சர்வீஸ் பண்றாங்களோ, தே கெட் த ஃபுல் பெனிஃபிட், ஃபுல் சுக்ருதி, ஃபுல் மெர்சி அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? ஸோ அதுதாங்க சார் மாமா. ஆத்மதேவ், துந்துலி அவங்களோட பையன் வந்து துந்துகாரி. ஓகேவா? அவங்களோட இன்னொரு பையன் வந்து கோகர்ணா. ஸோ, அந்த துந்துகாரி வந்து துந்துலிய கொன்னுடுறான். கொன்னுட்டு அந்த ப்ராஸ்டியூட் வந்து துந்துகாரியவே கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு ஆ அப்போ வந்து துந்துகாரியோட ஆவி வந்து எங்க போகுது? கோகர்ணாட்ட போகுது. கோகர்ணா அரேஞ்சிங் திஸ் பாகவத சப்தாகம். அத ஹியர் பண்ணி ப்ராப்பரா அந்த பேம்பூ ஸ்டிக்ல இருந்து 7த் டே வந்து அந்த துந்துகாரியோட ஆவிய வந்து சோல வந்து அவங்க வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ, அட்டென்டிவா ஹியர் பண்ணணும். அட்டென்டிவா டிவோஷன் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட எசன்ஸ். ஓகே. எனி டவுட்? நோ வசன் மாமா. ஒன் மொமெண்ட் தான் தேவை. ஓகேவா? வென் வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் லைஃப் டு த டிவோஷன் சர்வீஸ். அது நெறைய நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட்டா? யாரு? அ வால்மீகி எழுதுனது சாரி வால்மீகியோட ரியல் பேர் என்ன? தெரியாதே ஏதோ வசன் ஒரு மாமா. ரத் முனியா? ரத்னாக் ரத்னாகர். ரத்னாகர் அப்படிங்கிறது தான் வால்மீகியோட ரியல் நேம். ஓகேவா? இந்த ரத்னாகர் வந்து இல்ல அந்த ஸ்லைட காமிக்கிறேன். அப்பனா தான் புரியும். இந்த ரத்னாகர் வந்து இனிஷியலா என்னவா இருந்தாரு? திருடர். தெஃப்ட். தீஃப். தீஃப். தீஃப் கரெக்ட்டா? தீஃபா இருந்தாரு. அந்த தீஃப் வந்து எல்லாத்தையும் அவர் யார மீட் பண்ணாரு? நாரதர். நாரத முனிய மீட் பண்ணும்போது, நாரதர் என்ன சொல்றாரு? அ நாரதர் வந்து ராமர சாண்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்ல ராமர் நினைக்கிறேன் அதுக்கு சார். முன்னாடி என்ன சொல்றாரு? எப்படி அவர் மாறுனாரு அப்படின்னு தெரியுமா? ஆமா. அவங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கிட்ட போய் கேளு. நீ பண்ண பாவத்த யாராவது ஷேர் பண்றாங்களான்னு. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பாவத்த ஷேர் பண்றதுல. அது அவன் யார் பாவத்துல. யார்ட்டலாம் பாப்பாரு? ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்ட்ட போய் கேட்கிறாரு. அப்பா. பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அஸ் அ சன் ஆஃப் சாரி ம அஸ் அஸ் அ என்ன சொல்றது? உன்னோட இது வந்து உன்னோட ம இவங்கள வந்து பேரண்ட்ஸ வந்து டேக் கேர் பண்றது ஒரு சன்னோட வேல. ஓகேவா? அதனால வந்து அத நான் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நாங்க பாவத்த வாங்க முடியாது அப்படின்னு. அதுக்கடுத்து யார்ட்ட போய் கேட்கிறாரு? ஒய்ஃப் கிட்ட ஆ கேட்டீங்க. வைஃப். ஒய்ஃப் கிட்ட. அ ஒய்ஃப் என்ன சொல்றாரு? அவங்களும் பொண்டாட்டிய அவங்களும் வந்து பாத்துக்கிறது. இந்த மாரி அதுவும் சொல்லுவாங்க. அதே மாரி தான் சொல்லுவாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. கரெக்ட்டு. ஸோ அடுத்து உங்க குழந்தைகள்ட்ட போய் கேட்குறாரு, "அஸ் அ ஃபாதர் வந்து நீங்க வந்து என்ன வந்து டேக் கேர் பண்ணணும். ஸோ நானுமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு. அப்பதான் வந்து திரும்ப வந்து நாரதர்ட்ட வந்து சொல்றாரு, "இந்த மாரி வந்து யாருமே என்னோட ஆ பாவத்த வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு. அதனால தான் அப்ப அவர் சொல்றாரு, "ஸோ அதனால தான் வந்து நீ வந்து உன்னோட பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு ராம, 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 ராம அப்படின்னு சொல்லணும்" அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "எனக்கு வரமாட்டேங்குது ராம, ராமன்னு. மரா, 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 மரான்னா அந்த என்ன சொல்றது? ஆ மரம் பிளஸ் ஓகே இட் இஸ் த ஆக்ஸ் அதோட பேர் வந்து அ மர மர மர் மர் எல்லாத்தையும் நான் கொல்றது தான் என்னோட வேலை அப்படின்னு மரா அப்படிங்கிறாரு. ஓகேவா? சரி ஓகே. மரா, 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 மரா அப்படின்னு சொல்லும்போது வந்து ராமராமன் மாறிரும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேவும் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டே இருக்கும்போது தன்னை சுத்தி ஒரு புத்தே வந்து ஃபார்ம் ஆயிருது. அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஒரு அ வியூவ பார்க்குறாரு. அதாவது ஒரு ஹண்டர் வந்து ஒரு குருவிய வந்து ஆ ஆ இதாகும்போது என்ன சொல்றது? ஹிட் பண்ணும்போது வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் அந்த அ ஆண் குருவி, பெண் குருவி 2 பேருமே வந்து ஆ ம எ
ஒரு ஆள் இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஹோல் சைக்கிள் ஆஃப் தசரா மகாராஜ் அந்த இது அது பேர் என்ன? தசரா மகாராஜ். ஆம், அந்த அந்த குமார் அவரோட பேர் என்ன? ம், யார யார ஃபர்ஸ்ட் அந்த ஹண்டரா வந்து கொல்லுவாரு தசரதா? தஸ் அந்தரா சாந்த் தச சத்ய சத்ய சத்யவதி இல்ல. எஸ்ல தானே ஆரம்பிக்கும். சரவணா. ஸ்ரவணகுமார். ஓகே. ஸ்ரவணகுமார வந்து இது பண்றாரு. இந்த ஸ்ரவணகுமார வந்து அப்போ வந்து ஸ்ரவணகுமார் வந்து ஒரு சாபம் விடுறாரு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நான் எப்படி என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன ம விட்டுட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி யூ ஆல்சோ லைக் ஓகே உன்னோட பையன வந்து நீ வந்து இழந்துட்டு இல்லன்னா பிரிஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து ஹோல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ராமாயணம் அப்படி வர்றதுக்கு. ஓகேவா? இங்க இன்னொரு அந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்படி அந்த அந்த டிவோட்டிய மீட் பண்ணும்போது, ஹிஸ் லைஃப் காட் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து வந்து இந்த வில்வமங்கல தாக்கூர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா லாங் பேக் அவர் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அட்டாச்மெண்ட்டா இருப்பாரு. அந்த ப்ராஸ்டியூட் வந்து சொல்லுவாங்க, "ஐயோ! என்ட்ட வந்து நீ அட்டாச்மெண்ட் காமிக்கிறதுக்கு பதிலா, நீ கிருஷ்ணாட்ட காமிச்சிருந்தா, நீ வந்து பெரிய ஆள் ஆயிருப்ப. அ அது வந்து பெர்மனன்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவர் சேஞ்ச் ஆயிருவாரு. அந்த ப்ராஸ்டியூட்ட வந்து தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு, தென் ஹி கோஸ் டூ விருந்தாவன். ஷீல பிரபுபாதா வந்து எத்தனையோ பேர வந்து அதாவது தன்னோட 74 ஏஜ்ல வந்து ஹி வென்ட் டூ அமெரிக்கா வித்தவுட் நோயிங் எனிதிங். ஓகேவா? அங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ட்ரக் அடிக்ட்டா இருந்தவங்க, அவங்கள எல்லாத்தையுமே வந்து பக்தி குடுத்து, அவங்க எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்ல அவர் வந்து அ ஈடுபாடு செலுத்தியிருக்காரு. இன்னொரு இதில வந்து இந்த அ என்ன சொல்றது? நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அ அந்த கிங் வந்து அவர டிஃபேம் பண்றதுக்காக ஒரு ப்ராஸ்டியூட் அனுப்புவாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஓகேவா, இந்த மாதிரி வந்து நான் என்னோட சாண்டிங்க முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹி இஸ் டிலேயிங். அப்படி டிலே பண்ணும்போது வந்து அந்த ப்ராஸ்டியூட்டே என்ன விட வந்து அந்த சாண்டிங்கில உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாண்டிங்கில அவங்களே அட்ராக்ட் ஆயிடுறாங்க. தென் ஹி கிவன் த இனிஷியேஷன் டூ ஹர் அண்ட் ஷி ஆல்சோ சான்ஸ் லைக் ஓகே அப்படிங்கிறது ஒரு மொமெண்ட். எ மொமெண்ட் கேன் சேஞ்ச் எ ஃபாலன் சோல் டூ அ டிவோட்டி. ஓகேவா? எவ்வளவு இதா இருந்தாலும் அவங்கள வந்து டிவோட்டியா மாத்துறதுக்கு ஒரு மொமெண்ட் போதும். அதே டயத்துல எ மொமெண்ட் ஆல்சோ லைக் கேன் சேஞ்ச் எ கிரேட் பொசிஷன் டூ அ ஃபால் டவுன். அது வந்து இங்க இங்க இது யாரு? யாருக்கு தெரியும்? கைகேயி இது வந்து கைகேயி தானே. கைகேயி வந்து மந்தராவ மீட் பண்றது. கைகேயி வந்து ஷி வாஸ் அ வெரி கிரேட் வுமன். ஓகேவா? கைகேயி அ தன்னோட அ ராமர் மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க. பட் மந்த்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து மைண்ட கன்டாமினேட் பண்ணி, "ஏன் வந்து உன்னோட மகன் பரதன வந்து நீ வந்து அ இதாக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி, அதனால வந்து அவங்க வந்து போய் வரம் கேட்குறாங்க. யார்ட்ட? தசரதர்ட்ட. ஓகே. இது வந்து விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து எத்தனையோ வருஷம் அ அ ஆல்மோஸ்ட் 30,000 இயர்ஸ் ஹி இஸ் டூயிங் த தபஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஒன் அந்த ankle bell of Menaka or Urvashi, like immediately he got attracted to that sound. ஓகே. அதே மாரி தான் இது வந்து அஜாமிலா. அஜாமிலா வந்து ஒரு பியூர் பிராமணா. ஓகே. அவர் வந்து ப்ராப்பரா எல்லாம் டிவோஷன் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு நாள் வந்து அந்த காட்டுக்கு பூ எடுக்க போம்போது ஒரு மென் அண்ட் வுமன் யுனைட் ஆகுறத பார்த்து ஹி இஸ் கெட்டிங் கன்டாமினேட்டட். ஓகே. அடுத்து இது பார்த்தோம் நம்ம பரத மகாராஜ். ஓகேவா? ஹி left everything, the kingdom, everything like to come and do the devotional service in the forest. பட் அந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு மானுக்கு அட்ராக்ட் ஆகி தென் ஹி இஸ் டெடிகேட்டிங் ஹிஸ் லைஃப் டு தட் டியர். ஓகேவா? அதனால தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் அவர் வந்து என்னவா பிறக்கிறாரு? டியரா பிறக்கிறாரு. ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் லைக் எ மொமெண்ட். அதனால தான் வி ஹாவ் டு ஆல்வேஸ் கனெக்ட் டு கிருஷ்ணா, வி ஹாவ் டு ஆல்வேஸ் டூ த டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சதா? ஆமா சார் மாமா. ஓகே. மத்த எல்லாத்துக்கும்? ஸோ அட்டென்டிவா ஹியர் பண்ணுங்க. அட்டென்டிவா டூயிங் த டிவோஷனல் சர்வீஸ். தட் இஸ் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெயின் கோல் ஆஃப் அவர் லைஃப். ஆல் த அதர் திங்ஸ் ஓகேவா? மீட்டிங் சாரி ஈட்டிங், மேட்டிங், டிஃபெண்டிங், ஸ்லீப்பிங் ஆல் ஆர் லைக் எ காமன் பிட்வீன் அஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்மளுக்கும் அனிமல்ஸ்க்கும் டிஃபரன்ஸே கிடையாது. இது 4 மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா.
we have to do the devotional service. அந்த devotional service எப்படி பண்ணுங்கிறது தான் 9.34ல சொல்றாங்க. அந்த 9.34 is nothing but மன்மன பாவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி யுக்தைவம் ஆத்மானம் மத் பராயணக. Engage your mind always in thinking of me, become my devotee, okay, offer obeisances to me, and worship me. Being completely absorbed in me, surely you will come to me. Okay, சரிதான். அதுதான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகேவா, எப்பயுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட டிவோட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எனி டவுட், எனி ஒன் ஹேஸ் எனி கமெண்ட்ஸ் டு ஷேர் ப்ளீஸ்? நோ வசந்த் மாமா. எல்லாருக்கும் பிக்சர் பர்ஃபெக்டாக புரிஞ்சா? எல்லாருமே கிருஷ்ணரோட டிவோட்டி ஆயிட்டீங்களா? ஒரு நாள் எல்லாம் ஆக மாட்டோம், டைம் ஆகும். நான் இப்போ இந்நேரம் வரைக்கும் என்ன சொன்னேன்? என் மொமெண்ட் ட்ரை பண்றோம்னா சொல்றேன் நானும். அப்படி நீ ஏன் நினைக்கக்கூடாது? ஒரு நாளில் ஆக மாட்டேன், ஒரு செகண்ட் போதும். ஓகேவா? எ மொமெண்ட் கேன் சேஞ்ச் அ ஃபாலன் சோல் டு அ டிவோட்டி. ஸோ இஃப் யூ திங்க் ஓகே ஐ கேன் டூ த டிவோஷன் சர்வீஸ், நான் வந்து கிருஷ்ணருக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜஸ்ட் சரண்டர் ஆயிரு. ஓகேவா? எனக்கு ஒரு நாளில் ஆக முடியாது, நான் இதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோன்னா தென் வி நெவர் பிகம் அ டிவோட்டி. ஓகே, ஜஸ்ட் ஒரு டைம் ஹரே கிருஷ்ணா மந்திரா சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 4 ரவுண்ட் நான் சொல்கிறேன், ஒரு 5 ரவுண்டு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். கிருஷ்ணருக்காக டைம் அலோகேட் பண்ணி சொல்லும் போது வந்து ஹி வில் பி ஸோ ஹாப்பி. ஓகேவா? அப்படி பண்ணும்போது வந்து வி வில் பிகம் ஹிஸ் டிவோட்டி பை டிஃபால்ட். ஓகே வசந்த் இப்போ மாமா. தண்ணி குடிக்கும் போதும் ஓகேவா, இது வந்து ரசோகம் ஆஃப் த கவுந்தே, அது வந்து கிருஷ்ணரோட எனர்ஜி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்து தென் வி பிகம் ஹிஸ் டிவோட்டி. ஓகே, வேற என்ன? எனி அதர் கொஸ்டின்? If no other question, I can stop the recording. Hare Krishna.